சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகா, மல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிட்ஸ் 10 நிமிட்ஸ் பேக் எடுத்து அடுத்தடுத்த பொருள் போட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா வெந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் வெந்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட் தயிர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரளவு அந்த மசாலாவில் அப்படி வெந்து குதிச்சிட்ருக்க டைமில் ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த மசாலாவிலே வேகணும். உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லா அரை வேக்காடில் வெந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காவையும் அதிலே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்தோன்னா சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம வீட்டு மெனுன்னு பார்க்கலாமா? சுட சுட சோறு, சிக்கன் குருமா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.